அனைவருக்கும் வணக்கம். ஸ்னோப்ரோ கோர் சர்டிஃபிகேஷன் சீரீஸில் 3வது வீடியோ. ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கக்கூடிய கீ டூல்ஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்னோப்ரோ கைடுனுடைய வரிசையாக அதே சீக்வன்ஸ்லேயே போகிறோம். இப்போ வரைக்கும் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் அப்படியே போகிறோம் அப்படின்னு. அதில் ஸ்னோப்ரோ கோரினுடைய யூசர் கைடில் அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து இந்த கீ டூல்ஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து இப்போது இதை பற்றிலாம் பார்த்துடலாம். சரி, ஆரம்பிக்கலாம். ஸ்னோ சைட் இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். நான் வந்து இதை பற்றி வேஸ் டு கனெக்ட் டு ஸ்னோஃப்ளேக்குன்னு சொல்லி முதல் வீடியோவில் நம்ம இதில் பேசும்பொழுது முதல்ல நம்ம பேசினது ஸ்னோ சைட்டை பற்றி தான் பேசினோம். இப்போ இந்த ஸ்னோ சைட்டை பற்றி டீட்டெயில்டாக விரிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஸ்னோ சைட்னா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ஸ்னோஃப்ளேக்கு கூட நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வேலை பார்க்கணும். எப்படி? ஸ்னோஃப்ளேக்குங்கிறது ஒரு கிளவுட் பேஸ்டு டேட்டா வேர் ஹவுஸு, ஒரு கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் டேட்டா பிளாட்ஃபார்மாகவே எடுத்துக்கலாம். ஸ்னோஃப்ளேக் டேட்டா கிளவுடுன்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அது கூட நான் வேலை பார்க்கணுன்னா அதுக்கு எகெயின்ஸ்டாக நான் வந்துட்டு என்னென்னா சீக்வல்ல கோடு எழுதி அது கூட என்னால் பேச முடியும். சரிங்களா? இப்போ வந்து டேட்டாவை வந்து எப்படின்னா டேபிள்ஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ளே டேபிளாவோ வியூவாவோ நம்ம அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அது கூட நம்ம பேசணும்னா நம்ம சீக்வல் எழுதி நம்ம அது கூட பேசணும். சரி, இதை நம்ம எப்படி பண்றது அப்படின்னா, அதுக்கு ஸ்னோஃப்ளேக்கே நேட்டிவா என்ன பண்றாங்கன்னா, ஸ்னோஃப்ளேக் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை கொடுக்குறாங்க. அந்த யூசர் இன்டர்ஃபேஸுக்கு பேரு தான் ஸ்னோ சைட். சரிங்களா? அது வந்து என்னன்னா, முன்னாடி அவங்க அதை கன்சோலா வச்சிருந்தாங்க. முன்னாடி வந்துட்டு அந்த ஸ்னோஃப்ளேக்கினுடைய டிப்பிக்கல் கிளாசிக் கன்சோல் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க முன்னாடி. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது கூட நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்க சேர்த்து ஆட் பண்ணி அதுக்கு ஸ்னோ சைட் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துட்டாங்க. அதனால வந்துட்டு ஒன்றும் கிடையாது, இது ஒரு யூனிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றாங்க பாருங்க. ஒர்க்கிங் வித் ஸ்னோஃப்ளேக் டேட்டா இட் ப்ரொவைட்ஸ் வந்து யூனிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் சீக்வல் ஆர் பைத்தன். எங்கேருந்து பைத்தன் வந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பார்ப்போம். அது எப்படிங்கிறதையும் நம்ம போக போக பார்க்க போகிறோம். இதில் சீக்வல் மூலமாகவும் பைத்தன் மூலமாகவும் நம்மளால இந்த ஸ்னோ சைட் கூட பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது? ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம இந்த ஸ்னோ சைட் மூலமாக சீக்வல் கொரியை எழுதி ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காமனான விஷயம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது ஸ்னோஃப்ளேக்கு கோபைலட்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இது என்னங்க கோபைலட்னா? ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்னன்னு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்னன்னா, இங்கிலீஷை உபயோகப்படுத்தி நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அதுகிட்ட வாங்கிக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த கோபைலட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல நீங்க சும்மா கேட்கலாம். இப்போ வந்து ஒரு டேபிள் இருக்குன்னா, சேல்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல வந்து எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இப்போ வந்து ஒரு 5000க்கு மேல சேல்ஸ் ஆன டீட்டெயிலாம் வேணும் அப்படின்னா, கிவ் மீ தி சேல்ஸ் விச் ஆர் மோர் தேன் 5000 அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னா இங்கிலீஷ்ல அது என்ன பண்ணுன்னா, அதுக்கான சீக்வலை அது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ரைட்டுங்களா? டெவலப்பரோட வேலைலாம் ரொம்ப ஈஸியாகும் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ மூலமா. ஆல்ரெடி எல்லாரும் இதை இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. AWSல கோட் விஸ்பரர் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இந்த சாட் ஜிபிடி, இந்த ஜெமினி, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இது வந்து ஸ்னோஃப்ளேக்கினுடைய ஜென்ரேட்டிவ் ஏஐ ஆப்ஷன். ஸோ வந்து நேச்சுரலா இங்கிலீஷை உபயோகப்படுத்தி சீக்வலை நீங்க ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆப்ஷனும் இதுல இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது, நம்ம ஸ்னோ பார்க் பைத்தானை ரன் பண்ண முடியுங்கிறாங்க. அப்படியே வச்சுக்கோங்க, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போதைக்கு இதை பண்ண முடியுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மானிட்டர் கொரி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. கொரியோட பர்ஃபார்மன்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண முடியும். இது காமன், எல்லாரும் பண்றது தான். மேனேஜ் யுவர் ஒர்க் ஷீட் வித் ஷேரிங் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஒர்க் ஷீட் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. விஷுவலைஸ் ஒர்க் ஷீட் ரிசல்ட்ஸ் வித் சார்ட். இது புதுசு. அதாவது என்ன விதத்தில் புதுசுன்னா, முன்னாடி இது கிடையாது. கிளாசிக் ஸ்னோஃப்ளேக் கன்சோல்ல இது கிடையாது. ஸ்னோ சைட்ல நம்மளால என்ன பண்ண முடியும்னா, விஷுவலைசேஷன்ஸே பார்க்க முடியும். நம்மளோட டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டேஷ்போர்ட்ஸும் அதே மாதிரி நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரிங்களா? இதை பத்தி கொஞ்சம் படங்கள்லாம் இருக்கு, நம்ம பார்க்க போறோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது,
கிரியேட் அண்ட் ரன் ஸ்ட்ரீம்லிட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரீம்லிட்னா என்னன்னு பார்த்துருவோம். சரிங்களா, இது வந்து ஸ்ட்ரீம்லிட்டினுடைய யூஐங்க. இதில் பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, இந்த குட்டி வீடியோ ஒன்று இருக்குது, இதை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அவன் என்ன பண்ணுறான், இம்போர்ட் பண்ணுறாங்க ஸ்ட்ரீம்லிட் அஸ் எஸ்டி அப்படின்னு சொல்லி பைத்தன் கோட். இது ரொம்ப சிம்பிள் தான். st.write மை ஃபர்ஸ்ட் ஆப் போட்டோன்னே பாருங்க ரைட் சைடில் மை ஃபர்ஸ்ட் ஆப் வந்துருச்சு பாருங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் மாடல் கிரியேட் பண்ணுறாங்க. st.write பாருங்க சேல்ஸ் மாடல் ஜென்ரேட் ஆயிடுச்சு பாருங்க. அடுத்து பாருங்க window.st ஸ்லைடர் போடுறாங்க, மேலே ஒரு ஸ்லைடர் வந்துடும். ஸோ பைத்தானை உபயோகப்படுத்தி நீங்கள் வந்து வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸை ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். அவங்க டிப்ளாய் மாடல்னு கொடுத்தாங்க, மொபைலில் டிப்ளாய் பண்ணலாம், வெப்பில் டிப்ளாய் பண்ணலாம், எதில் வேணால் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கு. பைத்தானை பேஸ் பண்ணி பைத்தானை வச்சுக்கிட்டு ஒரு ஆப் பில்டிங், டேட்டா ஆப் பில்டிங் நம்ம இந்த ஸ்ட்ரீம்லிட் மூலமாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை நம்மளால் ஸ்னோசைட் மூலமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா, டெவலப் அண்ட் ஷேர் ஸ்னோஃப்ளேக் நேட்டிவ் ஆப்ஸ், இதை பண்ண முடியும். நேட்டிவாக ஸ்னோஃப்ளேக்கில் நீங்கள் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணி ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. டெவலப் டேட்டா அண்ட் ஆப்ஸ் வித் அதர் அக்கௌண்ட்ஸ் பப்ளிகலி ஆன் ஸ்னோஃப்ளேக் மார்க்கெட் பிளேஸ். அதாவது என்னென்னா ஸ்னோஃப்ளேக் மார்க்கெட் பிளேஸுங்கிற இடத்துல டேட்டா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்குங்க. டேட்டா ப்ராடக்ட்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ ஏதோ ஒரு டேட்டா ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு போய் உங்களால் இந்த ஸ்னோஃப்ளேக் மார்க்கெட் பிளேஸில் விற்க முடியும். ஃப்ரீயாகவும் விற்கலாம், காசுக்கும் விற்கலாம். ஸோ இது ப்ரொவைடர் கன்சியூமர்னு கான்செப்ட் சொல்லுவோம். இப்போ ஒரு டேட்டா ப்ரொவைடர்னா நான் ஒரு டேட்டா ப்ராடக்ட்டை கொண்டு போய் அந்த மார்க்கெட் பிளேஸில் ப்ரொவைட் பண்ணுவேன். ஒரு கன்சியூமர் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த டேட்டா ப்ராடக்ட்டை எடுத்து கன்சியூம் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாமும் நீங்கள் இந்த ஸ்னோசைட் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு காமனான விஷயம், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களோட கிரெடிட் யூசேஜை நீங்கள் வந்து இந்த ஸ்னோசைட்டில் பார்த்துக்கலாம், காமனான விஷயங்கள் தான். டேட்டா லோடிங்கினுடைய ஆக்டிவிட்டியை நீங்கள் பார்த்துக்கலாம். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டாஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் கேட்டகரியில் வந்துடும் இது எல்லாமே. சரிங்களா, அடுத்தது வந்து உங்களுடைய இது டேட்டா கவர்னன்ஸ் பாலிசிஸை நீங்கள் வந்து டேக் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்க முடியும். யூசர் கிரியேஷன், ரோல் கிரியேஷன், ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இந்த ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டிஸ் தான் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்துட்டு என்னென்னா ரிப்ளிகேஷனை கிரியேட் பண்ணலாம். ரிப்ளிகேஷன்னா என்ன ஏதுங்கிறத நம்ம சப்சீக்வெண்ட்டாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, இப்போ தான் கிராண்ட்ஸை பற்றி நம்ம பேசிட்டோம், ரோல்ஸை பற்றி பேசிட்டோம். யூசர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்னோஃப்ளேக்கு கூட நீங்கள் பேசணும் அப்படின்னா நீங்கள் ஸ்னோஃப்ளேக் சப்போர்ட் மூலமாக நீங்கள் ஸ்னோஃப்ளேக்கு கூட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க, இந்த ஸ்னோஃப்ளேக்கினுடைய டாக்குமெண்டேஷனில் இருக்குது. நான் எப்போதும் போல் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த டாக்குமெண்டேஷனோட லிங்கை உங்களுக்கு போடுறேன். இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒன்றொன்னா உள்ளுக்குள்ளே ஜஸ்ட்டு போய் சும்மா படித்து மட்டும் பாருங்கள், என்ன இருக்குங்கிறத படித்து சும்மா வந்து முயற்சி இது பண்ணுங்க, அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நம்ம இப்போ என்னன்னா இந்த ஸ்னோ சைட்ல இதெல்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் கொஞ்சம் படமாக பார்த்துருவோம். முதல்ல என்ன பார்த்தோம், ரைட் சீக்வல் யூசிங் ஸ்னோஃப்ளேக் பைத்தன் கோட் இன் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதான் இப்போ இங்கே பாருங்க, இதில் சிம்பிளாக சொன்ன பாருங்க, ஒர்க் ஷீட் இருக்கு, எக்ஸாம்பிள் ஒர்க் ஷீட்ஸ் இருக்கு. இது வந்து ஒர்க் ஷீட்டுங்கிறதுக்குள்ளே எல்லா ஒர்க் ஷீட்டும் வரும். அதில் எக்ஸாம்பிள் ஒர்க் ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய சீக்வல் கொரி எழுதிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிராசரிஸ் லிமிட் 5 அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன, கிராசரிஸுங்கிற டேபிள்ல இருந்து 5 ரெக்கார்டை மட்டும் எடுத்து எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது இந்த 5 ரெக்கார்டை எடுத்து கீழே வந்து நமக்கு வந்து காட்டுது. இது காமன், இது முன்னாடியே ஸ்னோஃப்ளேக்கினுடைய கன்சோல்ல இருந்தது, அதுதான் இதுல அவங்க சொல்றாங்க. நம்ம என்ன பார்த்தோம், விஷுவலைசேஷன் ஒன்று பார்த்தோம். இதுக்கான புதுசு இங்க பாருங்க, டேஷ்போர்ட் பில்ட் பண்ணிட்டாங்க. கிராசரிஸ்ன்னு சொல்லி ஒரு டேஷ்போர்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பாருங்க, ஆப்பிள் எவ்வளோ இருக்கு, என்வி ஆப்பிள், பனானா, எல்லோ பனானா, ரெகுலர், அதுக்கெல்லாம் சார்ட் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது ஈஸி. எப்போவுமே விஷுவலைசேஷன் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு இருக்கிறதுலேயே வந்து என்வி ஆப்பிள் தான் அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து எல்லோ பனானா இருக்குது. அடுத்து ரெயின்போ கலர்டு பெல் பெப்பர் 3 பேக் வந்து அதுக்கு அடுத்தது இருக்குது. இதை இந்த படம் பார்க்குறது மூலமாக என்னால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. இந்த மாதிரியான டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த ஸ்னோ சைட்டில் க்ரியேட் பண்ண முடியும். முன்னாடி இது பண்ண முடியாது, இப்போ நீங்கள் இந்த ஸ்னோ சைட்டில் க்ரியேட் பண்ண முடியும். அடுத்தது எக்ஸ்ப்ளோர் அண்ட் மேனேஜ் டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதில் இந்த புக்ஸ் டிபி அப்படிங்கிறது டேட்டா பேஸ். இந்த சிம்பிள் பார்த்தா தெரியும், இது வந்து டேட்டா பேஸ்க்கான சிம்பிள். இது வந்து ஒரு ஷேருக்கான சிம்பிள். ஷேர்னா என்ன அப்புறமா பார்ப்போம். எஸ்எஃப் சேல் ஷேர் இங்க பாருங்க, இதெல்லாம் வருது பாருங்க. இந்த புக்ஸ் டிபி யார் ஓனர், டேட்டா அட்மின் தான் இதுக்கு ஓனர். இது ஒரு வருஷம் முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்காங்க, லோக்கலா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது
இது வந்துட்டு என்னன்னா டேட்டா ப்ராடக்ட்ஸ் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அதுதான் இந்த மார்க்கெட் பிளேஸு. இதில் வந்து லிஸ்டிங்ஸ்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த மார்க்கெட் பிளேஸில் எல்லா லிஸ்டிங்ஸும் இருக்கும். நீங்கள் இதுக்கு போயிட்டு தான் நான் சொன்னோம் இல்லைங்களா, ப்ரொவைடர்ஸு. இது வந்து நீங்கள் வந்து கன்சியூமராக போய் எதை வேணுமோ எடுத்துக்கலாம். நீங்கள் அதை வந்து இப்போ இந்த COVID-19 எபிடோமாஜிக்கல் டேட்டா வேணும் எனக்கு அப்படின்னா இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரீயாக இருந்தால் ஓப்பனாக வந்துடும், இல்லைன்னா காசு கட்டி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாம் நம்ம வந்துட்டு மார்க்கெட் பிளேஸில் நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்தது மானிட்டரிங். இது காமனான விஷயம். எந்த டேட்டா பேஸும் இதை கொடுக்கணும். இதில் வந்து என்னென்னா கொரி ஹிஸ்ட்ரி பாருங்கள், என்னென்ன கொரியெல்லாம் ஓடி இருக்கு, இதில் எதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு, எதெல்லாம் ஃபெயில் ஆகிருக்கு, எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு, என்ன வேர் ஹவுஸ்க்கு எகென்ஸ்டாக ஓடி இருக்கு, யார் இதை ஓட்டியிருக்காங்க, எப்போ இது ஆரம்பிச்சுது, என்ன கொரி ஓட்டியிருக்காங்க, கொரியினுடைய ஐடி என்ன. இது ரொம்ப முக்கியம். எதுக்காகன்னா இப்போ இதுக்கான லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளானை பார்க்கணுன்னா இந்த கொரி ஐடி வேணும். இந்த கொரி ஐடியை போட்டு தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். அதனால உங்களுக்கு வந்து இந்த கொரி ஐடி வேணும். ஸோ லிஸ்ட்டாக என்னென்ன கொரியெல்லாம் இதுக்கு எகென்ஸ்டாக ஃபயர் ஆகிருக்கோ எல்லாத்தையும் நம்மளால இதில் பார்க்க முடியும், கொரி ஹிஸ்ட்ரி மூலமாக பார்க்க முடியும். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இடது கை பக்கம் பாருங்கள், இப்போ வேர் ஹவுஸ், நான் விர்ச்சுவல் வேர் ஹவுஸ் கிரியேட் பண்ணுறது, நான் வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, நான் வந்து யூசர் ரோல்ஸ் பண்ணுறது, இதை எல்லாத்தையும் என்னால் இந்த ஸ்னோ சைட் மூலமாக பண்ண முடியும். அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்னோ சீக்வலை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து இந்த ஸ்னோ சீக்வலுக்கு டீட்டெயில்டாக வீடியோவே போட்டிருக்கேன், சரிங்களா? அதை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுக்குள்ளே போய் நீங்கள் பாருங்கள். பட் வந்து இதை நான் பேக்கேஜாக நான் கொடுக்கும் பொழுது நான் இதை சேர்த்து சொல்லி தான் ஆகணும் இந்த வீடியோவில். அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு அதில் பாருங்கள், டேரெக்டாக பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் அதில். சரி, ஸ்னோ சீக்வல்னா என்ன அப்படின்னா, ஸ்னோ சீக்வல்னா என்னன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் முதல் வீடியோவில். ஸ்னோ சீக்வல் அப்படிங்கிறது வந்து ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். அது என்ன சார் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்? ரொம்ப சிம்பிள். ப்ரோக்ராமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு ஸ்னோஃப்ளேக்கு கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்னோ சீக்வல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன ப்ரோக்ராமேட்டிக்கா? நம்ம இப்போ வரைக்கும் வந்துட்டு ஸ்னோ சைட்ல என்ன பார்த்தோம், வெறும் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கு, விஷுவலா நம்ம போய் அதில் போய் டைப் பண்றோம். அப்படி இல்லாம என்கிட்ட வெறும் ஒரு விண்டோஸ் தான் இருக்கு, என்கிட்ட வந்துட்டு விண்டோஸோட டெர்மினல் தான் இருக்கு, கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் இருக்கு, அதன் மூலமா என்னால் ஸ்னோஃப்ளேக்கு கூட நான் கனெக்ட் பண்ண முடியுமானா இந்த ஸ்னோ சீக்வல் மூலமா முடியும். நீங்க இந்த ஸ்னோ சீக்வலுக்கான பேக்கேஜ் அது வாட் எவர் இந்த சாஃப்ட்வேரை உங்களுடைய விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா நீங்க டைரக்டா ஸ்னோ சீக்வலை வச்சுக்கிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை ஹிட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற டேட்டா பேஸ்லயோ டேபிள்லயோ என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் உங்களால செய்ய முடியும். அதான் அவங்க சொல்றாங்க, யூ கேன் எக்ஸிக்யூட் சீக்வல் queries. நீங்க என்ன வேணா பண்ணலாம், டிடிஎல் பண்ணலாம், டிஎம்எல் பண்ணலாம், டேட்டா லோடிங் பண்ணலாம், டேட்டா அன்லோடிங் பண்ணலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம் ஸ்னோ சீக்வலை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு லினக்ஸ்ல இருக்கு, விண்டோஸ்ல இருக்கு, மேக்ல இருக்கு. அதுக்கான சாஃப்ட்வேரை அதனுடைய இந்த ஸ்னோஃப்ளேக் டாக்குமெண்டேஷன்ல இருந்து எடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க அதுக்கான பேசிக் மினிமல் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணிட்டு நீங்க தாராளமா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, இன்டராக்டிவ் ஷெல் கொடுக்கும். இது வந்து அவுட்புட்டை ஃபார்மட் பண்ணி ரிசல்ட் செட்ஸ் எல்லாம் ஃபார்மட் பண்ணிக்கலாம். கமாண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கு, ஆட்டோ கம்ப்ளீஷன் இருக்கு, சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் இருக்கு, எல்லா ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு. இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய கனெக்ஷன் டீடைல்ஸை சேவ் பண்ணிக்க முடியும். ஒரு நல்ல ஃபியூச்சர். வேரியபிள்ஸை யூஸ் பண்ண முடியும். ப்ரோக்ராமிங்ல இருக்கிறவங்களுக்கு வேரியபிள்னா என்னன்னு நல்லா தெரியும். நீங்க ஒரு வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளை இந்த ஸ்னோ சீக்வல் மூலமா பாராமீட்டரைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். அப்புறம் இன்டகிரேட்டட் ஹெல்ப் இருக்கு, ஆன் தி ஃப்ளைல நீங்க பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. சரி, வாங்க படம் பார்ப்போம். இப்போ வந்து சிம்பிளாக நான் எப்படிங்க கனெக்ட் பண்ணுறது, நான் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் என்னோட சிஸ்டமில். வெரி சிம்பிள். உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போய் ஸ்னோ சீக்வல் -a அக்கௌண்ட் ஐடி -u யூசர் ஐடி -p பாஸ்வேர்டு, இந்த மாதிரி டேரெக்டாக பாஸ்வேர்டை போடுறது வந்து அந்த அளவுக்கு செக்யூர்டுவே கிடையாது. அதனால வந்துட்டு கீழே பாருங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு. சும்மா இது மட்டும் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு இது பாஸ்வேர்டு இல்லாமல் நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அடுத்தது அது பாஸ்வேர்டை கேட்கும், நீங்கள் பாஸ்வேர்டை கொடுக்கலாம் அதில். ஏன்னா இப்போ வெர்புரோஸாக போகும்போது இதில் நீங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணி தான் அனுப்பணும். அது வந்து இன்செக்யூர், யாராவது அதை பார்த்தாங்கன்னா தப்பாயிடும். அதனால நீங்க வந்து பாஸ்வேர்டை தனியாக கொடுத்தாங்கன்னா பாருங்க, இப்போ வந்து அந்த ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் கூட கனெக்ட் ஆயிட்டாங்க. டேட்டா பேஸும் ஸ்கீமாவும் இல்லைன்னு சொல்லுது, பட் வந்து அவங்க ஸ்னோஃப்ளேக்கு கூட அவங்க வந்து கனெக்ட் ஆயிட்டாங்க யூஸ் பண்ணி. சரிங்களா? இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. நீங்க கேட்கலாம் -a -u -p மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா கிடையாது, அதுல வந்து நிறைய இருக்கு. இங்க பாருங்க, இங்க வந்துட்டு -a -u இது ரெண்டும் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. இல்ல நிறைய எல்லாம் இருக்கு. நீங்க டிபி போட்டு
போட்டுக்கலாம், பி போட்டுக்கலாம், ஆர் போட்டுக்கலாம், நிறையா இருக்குது. இந்த லிங்க்கை நான் மறுபடியும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணி என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு எக்ஸாமில் வந்ததுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு கிளிம்ஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்க வேணாம். இந்த MFA பாஸ்வேர்டு பாருங்கள், இதெல்லாம் கொடுக்க முடியும். MFA பாஸ்கோடு கொடுக்க முடியும். ப்ராக்ஸி ஹோஸ்ட்டு, ப்ராக்ஸி போர்ட்டு, இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் கொடுக்க முடியும். சரிங்களா? சரி, அடுத்தது இப்போ சரி வேற மாதிரி ஏதாவது கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நேம்டு கனெக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா ஃபைலில் எல்லாத்தையும் போட்டுருது. நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஒன்றா கொடுக்காம ஒரு மை கனெக்ஷன், மை எக்ஸாம்பிள் கனெக்ஷனுங்கிற ஒரு ஃபைலுக்குள்ள எல்லாம் போட்டாங்க. அக்கௌண்ட் நேமு, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, டிபி நேமு, ஸ்கீமா நேமு, வேர்ஹவுஸ் நேமு எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் -c போட்டு மை எக்ஸாம்பிள் கனெக்ஷன் இந்த ஃபைல் நேமை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பழசு மாதிரி இதன் மூலமாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். இதை கான்ஃபிக் ஃபைல் அப்ரோச்னு நம்ம சொல்லுவோம். இதன் மூலமாகவும் இந்த மாதிரி பண்ணியும் நீங்கள் வந்து ஸ்னோ சீக்வல் வழியாக ஸ்னோஃப்ளேக்கு கூட கனெக்ட் பண்ண முடியும். சரி, இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம் சிம்பிளாக. இப்போ பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ உள்ளே போயிட்டாங்க ஸ்னோஃப்ளேக் உள்ள. அப்புறம் யூஸ் டேட்டா பேஸ் கமாண்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்னோஃப்ளேக் சாம்பிள் டேட்டாங்கிற அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா பேஸ்க்குள்ளே போயிட்டாங்க. யூஸ் ஸ்கீமாவை யூஸ் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கீமாக்குள்ளே போயிட்டாங்க. அப்புறமா கொரி அடித்து தட்ட வேண்டி தான். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர்ஸ் லிமிட் 5 நம்ம அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி கொரி தான். கரெக்டாக பாருங்கள் 5 ரெக்கார்டை எடுத்து அவுட்புட்டில் உங்களுக்கு கொடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன மொரலெஸ் ஸ்னோ சைட்டில் என்ன பார்த்தோமோ அதையே தான் இங்கே நம்ம கமாண்ட் லைனில் நம்ம பார்க்குறோம். இது மோர் பவர்ஃபுல். ஏன்னா ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம இதை எங்கேருந்து வேணால் ட்ரிகர் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் ஸ்னோ சீக்வல்னா என்ன, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, அடுத்தது போவோம். ஸ்னோ பார்க். இது ரொம்ப 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 முக்கியமானன்னு சொல்கிறத விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர். அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் பார்ப்போம். இப்போது இது வந்து ஸ்னோஃப்ளேக்கினுடைய டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு ஏதாவது புரியுதா பாருங்கள். ப்ரொவைட்ஸ் அன் இன்ட்யூட்டிவ் லைப்ரரி ஃபார் querying and processing the data at scale in Snowflake. Using a library of any of the 3 languages, Python, Scala or Java, you can build applications that process data in Snowflake without moving the data to the system where your application code runs and process at scale as the part of the elastic and serverless Snowflake engine. கொஞ்சம் இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கலாம். பட் ஓகே, அவங்க இப்படி தான் எழுதணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். இந்த படத்தை நல்லா பாருங்க. இந்த படத்தில் என்ன உங்களுக்கு தெரியுது? இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இது என்ன இருக்குது அப்படின்னா இதில் இந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க. df.filter df.state equal to WA. நீங்கள் ஒரு ஸ்பார்க்கு ஒரு பைத்தன் பாண்டாஸ்னு வச்சுப்போம். ஸ்பார்க்குன்னு கூட வேண்டாம். நீங்கள் ஒரு ஸ்பார்க் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்னன்னு தெரியும். இது என்னன்னா டிஎஃப்ங்கிற டேட்டா ஃப்ரேமில் ஃபில்டர் போடுறோம். எதை வச்சு ஃபில்டர் போடுறோம்னா அந்த ஸ்டேட்டுங்கிற ஃபீல்டு WAவா இருக்கிறத ஃபில்டர் பண்ணு, எனக்கு ஃபில்டர் பண்ணி அவுட்புட் கொடுன்னு சொல்கிறோம். இது ஒரு பைத்தன் பாண்டா ஆர் பைஸ்பார்க்குக்கான கோடு இது. சரிங்களா? இப்போ இதை சீக்வலாக நான் சொல்லணுன்னா என்னென்னா செலக்ட் வாட் எவர் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் ஸ்டேட் ஈக்குவல் டு WA. அதுதான் இதுக்கான கரஸ்பாண்டிங் சீக்வல் ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ இது என்ன பண்ணுதுன்னா இப்போ இந்த ஒரு பைத்தன் ஒரு பைஸ்பார்க் ஒரு ஸ்பார்க் கோடை நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக ஸ்னோஃப்ளேக்கு எகெயின்ஸ்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? ஸ்னோஃப்ளேக்கு ஒரு சீக்வல் பேஸ்டு இன்ஜின். என்னால் வந்து எப்படி வந்து ஒரு பைஸ்பார்க்கை ஒரு பைத்தன் கோடை எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா அதுதான் இந்த ஸ்னோ பார்க்கினுடைய பவர். இவங்க என்ன பண்றாங்கன்னா பாருங்க, ஒரு கொரி டிரான்ஸ்லேட்டருங்கிறத ஒன்று விடுறாங்க. இது என்ன பண்ணும்? நீங்க இந்த லாங்குவேஜ் பைத்தன்லையோ ஸ்காலாலையோ ஜாவாலையோ எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்க அதை எழுதினா இந்த கொரி டிரான்ஸ்லேட்டர் அதை என்ன செய்யும்னா சீக்வலா கன்வெர்ட் பண்ணிடும். சீக்வலா கன்வெர்ட் பண்ணி இந்த ஸ்னோஃப்ளேக் கனெக்டர் ஃபார் பைத்தன் ஒன்று இருக்கு. அதன் மூலமா ஸ்னோஃப்ளேக்கு எகெயின்ஸ்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணி வெளியில நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். இப்போ இதுல என்ன பெனிஃபிட்? உங்களுடைய கோடு எந்த லாங்குவேஜில் வேணா இருக்கலாம், பைத்தனில் இருக்கலாம், ஸ்காலாவில் இருக்கலாம், ஜாவாவில் இருக்கலாம். நீங்கள் அதை டைரெக்டாக ஸ்னோஃப்ளேக் எகெயின்ஸ்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது பயங்கர பவர்ஃபுல்லான ஃபியூச்சர். நிறையா பேர் இதான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மைக்ரேஷன்லாம் டிப்பிக்கலாக இப்போ நான் என்கிட்ட பைஸ்பார்க் இருக்குது, நான் அந்த பைஸ்பார்க்கு கோடை வந்து நான் வந்து ஸ்னோஃப்ளேக்கு மைக்ரேட் பண்ணணும், நான் என்னோட என்டையர் சிஸ்டம் ஸ்னோஃப்ளேக்கு மைக்ரேட் பண்ணுறேன்னா நீங்கள் உங்களுடைய பைஸ்பார்க்கு கோடை மைக்ரேட்டே பண்ணாமல், மைக்ரேட்னா ரீரைட் பண்ணாம
மாத்தாம சீக்வலாக மாத்தாம இந்த ஸ்னோ பார்க்கை உபயோகப்படுத்தி டைரக்டா ஸ்னோஃப்ளேக்கு எகென்ஸ்டா ஃபயர் பண்ண முடியும். எவ்வளவு பவர்ஃபுல்லான ஃபியூச்சர்னு பார்த்துக்கோங்க. சரி, இந்த படம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நம்மளுடைய ஸ்னோஃப்ளேக் டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இது ஈஸி இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணலாம், எனி நோட் புக் ஐடி, இப்போ நீங்கள் ஸ்னோ சைட்டை யூஸ் பண்ணலாம், ஜூபிட்டர் நோட் புக்கை யூஸ் பண்ணலாம், விஷுவல் ஸ்டுடியோ கோடை யூஸ் பண்ணலாம். எங்கே வேணாலும் கோடை எழுதிக்கோங்க. கோடை எழுதிட்டு ஸ்னோ பார்க் ஏபிஐ மூலமாக புஷ் பண்ணீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வேர்ஹவுஸ்லையோ இல்லைன்னா ஸ்னோ பார்க் கண்டெய்னர் சர்வீஸ்லையோ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த எம்எல்ஏபினா என்னன்னு நான் சொல்கிறேன், அடுத்தது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள், உங்களுடைய இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் நேட்டிவாக பைத்தன்லேயோ ஸ்காலாலேயோ ஜாவாலேயோ கோடை எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் ஸ்னோ பார்க்கை யூஸ் பண்ணி உள்ளே புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஈஸி பண்ணுறதுக்கு இவர் வந்துட்டு இந்த சோமன் ஸ்வைன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நல்ல நீட்டான பிளாக் எழுதியிருக்காரு. இந்த பிளாகோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் என்னென்னா, இப்போ ஒரு யூசர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்பார்க்கு கூட பேசுகிறாரு. சரிங்களா, ஸ்பார்க்கு கூட பேசணும்னு என்ன பண்ணுது, அந்த ஸ்பார்க் ஜாவால இருக்கு, அது வந்து என்ன பண்ணுது, ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் கூட பேசுது. அதுக்கப்புறமா அது என்ன பண்ணுது, அது வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் கூட பேசுது. இது ஒரு கம்பர்சம் அப்ரோச். இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு மொத்தத்தையும் நீங்க ஸ்னோஃப்ளேக்லயே பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த ஸ்னோ பார்க்கினுடைய பவர். உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்ல ஃபியூச்சர். ஆக்சுவலா ஒன்றும் டவுட்டே கிடையாது. சரி, அடுத்ததை நம்ம பார்ப்போம். அடுத்ததா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்னோ சீரி. அது என்ன சார் சீரி அப்படின்னா கனெக்டிவிட்டி டயக்னோஸ்டிக் டூல். சரி, இது என்ன பண்ணும்னா உங்களுடைய ஸ்னோஃப்ளேக்கினுடைய நெட்வொர்க் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். ரொம்ப சிம்பிள், வேற எதுவும் இது கிடையாது. இதுல 2 ஃபங்க்ஷன் சொல்றாங்க. அலோ லிஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன், அலோ லிஸ்ட் பிரைவேட் லிங்க்னு ஒரு ஃபங்க்ஷன். இதை பத்தி நம்ம கீழே பார்க்க போறோம். சரி, இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, இதனோட யூஸ் கேசஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ எனக்கு ஒரு ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். அது வந்து ஸ்னோஃப்ளேக்கினுடைய கனெக்டிவிட்டி ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்னா ஸ்னோ சீரி கூட அதை இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு ப்ரீ ரெக்வசிட் செக் வைக்கணும், நான் என்னோட சர்வீஸை டிப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்னோஃப்ளேக் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கா அப்படின்னா அதுக்கு இதை உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு என்விரான்மெண்ட் செக் வைக்கணும், அதுக்கு நீங்கள் இதை உபயோகப்படுத்திக்கலாம். பீரியாடிக்காக மிஷின்ஸ் வந்து கரெக்டாக ஸ்னோஃப்ளேக் கூட கனெக்டிவிட்டி இருக்கா, அதுக்கு நீங்கள் இதை உபயோகப்படுத்திக்கலாம். சரிங்களா, இது எப்படி ஒர்க் ஆகும்னா 2 தாங்க. நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. இந்த 2 விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சிஸ்டம் அலோ லிஸ்ட் பிரைவேட் லிங்க். என்னங்க இது அப்படின்னா, இது உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா உங்களுக்கான ஹோஸ்ட் நேமையும் போர்ட் நம்பரையும் கொடுக்கும். இந்த ஹோஸ்ட் நேமையும் போர்ட் நம்பரையும் உங்களுடைய ஃபயர்வாலில் போயிட்டு நீங்கள் ஒயிட் லிஸ்ட் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் AWS EC2 மிஷினிலிருந்து ஸ்னோஃப்ளேக்கை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வரக்கூடிய அந்த ஹோஸ்ட் நேமையும் போர்ட்டையும் உங்கள் EC2 செக்யூரிட்டி குரூப்பில் போய் நீங்கள் ஒயிட் லிஸ்ட் பண்ணணும். சரிங்களா, எனக்கு EC2னா என்னன்னே தெரியாது சார் அப்படின்னா, ஒரு சர்வர்னு வச்சுக்கோங்க, ஒரு விர்ச்சுவல் மிஷின் வச்சுக்கோங்க. அந்த விர்ச்சுவல் மிஷினினுடைய செக்யூரிட்டி குரூப், அதனுடைய ஃபயர்வாலில் நீங்கள் அதை ஒயிட் லிஸ்ட் பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி தான் இந்த பிரைவேட் லிங்க் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன போன வீடியோவில் பார்த்தோம், வந்து பிரைவேட் கனெக்டிவிட்டி வந்து பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் வெர்ஷன் ஆஃப் தி ஸ்னோஃப்ளேக் தான் கொடுக்கும். AWS பிரைவேட் லிங்க், அஷூர் பிரைவேட் லிங்க்லாம் அதான் கொடுக்கும்னு பார்த்தோம். அதை கொடுக்கறது இந்த இது கொடுக்கும். சரியா, இப்போ பாருங்க, இது 2 தான் வந்து சாம்பிள் கோடு. இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இதில் வந்து டாட் நோட்டேஷன்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இதை பற்றிலாம் பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் இந்த இதை பாருங்க, சிஸ்டம் அலோ லிஸ்ட் தான் முக்கியம். இதிலிருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டைப்பு, ஹோஸ்ட், போர்ட் இதை 3 எடுக்கிறாங்க. இதிலேருந்து எடுத்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அதே சேம் கோடு தான் இந்த இடத்துல வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக அலோ லிஸ்ட் பிரைவேட் லிங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2த்துக்கும் மோரார்லெஸ் இதே மாதிரி தான் அவுட்புட் வரும். இந்த அவுட்புட்டில் என்ன நமக்கு முக்கியம்னா, இந்த ஹோஸ்ட் நமக்கு முக்கியம். xy12345.snowflakecomputing.com போர்ட் 443 அப்படின்னா என்னன்னா, இந்த ஹோஸ்ட் நேம் இந்த போர்ட்டை நம்பரினுடைய அந்த ஸ்பெசிபிக் சர்வரில் ஒயிட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி எக்ஸாமில். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வெறும் ஸ்னோ சீரியை மட்டும் தெரிஞ்சுன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் இந்த சிஸ்டம் அலோ லிஸ்ட் பிரைவேட் லிங்க் மாதிரியான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா,
இது ஒரு லிஸ்ட்டுங்க. இந்த லிஸ்ட்டு வேறு வழி இல்லை, நீங்கள் தெரிஞ்சுன்னு தான் ஆகணும். நான் முடிஞ்ச வரைக்கும் இதை சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஸ்னோஃப்ளேக் நமக்கு கொடுக்குற கனெக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸை பற்றின லிஸ்ட்டு. சரிங்களா? இதில் பல விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் இல்லாததை நம்ம இப்போ பார்ப்போம். ஸ்னோ பார்க்னா என்ன ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால் இதை பற்றி நான் பேச மாட்டேன். ஸ்னோ பார்க் எம்எல் அப்படின்னா என்னென்னா, ஸ்னோ பார்க்கில் அதாவது வந்து என்னென்னா மிஷின் லேர்னிங்கிறது நடக்கிறதுக்கு மேஜராக ப்ரிடாமினண்ட்டாக வந்துட்டு 2 லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். பைத்தனில் தான் மோஸ்ட்டாக மிஷின் லேர்னிங் பண்ணுவோம். வந்துட்டு இதில் வந்துட்டு ஆரில் கூட கொஞ்சம் வந்து மிஷின் லேர்னிங் பண்ண முடியும். பட் ப்ரிடாமினண்ட்டாக பைத்தனில் தான் நம்ம மிஷின் லேர்னிங் பண்ணுவோம். மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. வேணுன்னா என்னால் முடிஞ்சால் நான் இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் அதையும் போடுறேன். நீங்கள் வேணும்னா அதை பற்றி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் மிஷின் லேர்னிங்னா என்னன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ இப்போ ஸ்னோஃப்ளேக்கில் உங்களுடைய மிஷின் லேர்னிங் வேலைகளை நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதற்கு பைத்தன் தான் மறுபடியும் வேணும். அந்த பைத்தனை எப்படி ஸ்னோஃப்ளேக் எகென்ஸ்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? ஸ்னோ பார்க் வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அதை தான் அவங்க ஸ்னோ பார்க் எம்எல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என் டு என் மிஷின் லேர்னிங் ஒர்க் லோட்ஸை நீங்கள் வந்து ஸ்னோஃப்ளேக்கு ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சேம் தான். அடுத்து ஸ்ட்ரீம்லீட்டு, ஏற்கனவே ஸ்ட்ரீம்லீட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இது வந்து நேட்டிவாக பாருங்கள், சூப்பராக சொல்கிறாங்க பாருங்கள். ஓப்பன் சோர்ஸ் பைத்தன் ஃப்ரேம் ஒர்க்கு ஏஎம்எல் இன்ஜினியர்ஸ் வந்து டைனமிக் டேட்டா ஆப்ஸை வந்து ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோடில் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதை தான் நம்ம அந்த வீடியோலையும் பார்த்தோம். ரைட்டு. அடுத்தது ஸ்னோஃப்ளேக் கனெக்டர் ஃபார் பைத்தன். நீங்கள் ஸ்னோ பார்க் வீடியோவை கரெக்டாக பார்த்துருந்தா இந்த இது அதில் ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு. எங்கே சொல்லப்பட்டிருக்கு? கொரி டிரான்ஸ்லேட்டருக்கு அப்புறமா இந்த கனெக்டரை யூஸ் பண்ணி தான் ஸ்னோஃப்ளேக்கு கூட அது கனெக்ட் பண்ணுது. ஸோ ஒன்றும் இல்லை, இது என்னதுன்னா பைத்தான் லாங்குவேஜிலிருந்து ஸ்னோஃப்ளேக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கான நேட்டிவ் கனெக்டர் இது. சரிங்களா? நான் வந்து இதை பார்க்க தான் போகிறோம். இது டீட்டெயிலாக என்னங்கிறதுக்கு உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் லிங்க் கிடைக்கும். அதன் மூலமாக உள்ளுக்குள்ளே போய் அதை பார்த்துக்கிறதுனா நீங்கள் பார்த்துக்கோங்க. சிம்பிளாக அப்ரண்ட்டாக சொல்லணும், பைத்தானிலிருந்து டைரக்டா வந்து ஸ்னோஃப்ளேக்கை கனெக்ட் பண்றதுக்கான கனெக்டர் தான் பைத்தன் கனெக்டர் ஃபார் ஸ்னோஃப்ளேக். அதே மாதிரி தான் சீக்வல் அல்கமி. சீக்வல் அல்கமிங்கிறது சீக்வல் அல்கமிக்கு கனெக்ட் பண்றது, பைத்தன் பேஸ்டு. அதுக்கு கனெக்ட் பண்ற கனெக்டர் வந்து சீக்வல் அல்கமி கனெக்டர். அதே மாதிரி தான் ஸ்பார்க், அதே மாதிரி தான் காஃப்கா. சரிங்களா? ஸ்பார்க்னா உங்களுக்கு என்னன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் ஃப்ரேம் ஒர்க், பிக் டேட்டா ரன் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். சரி, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. ஸ்பார்க் என்னன்னா நேட்டிவா இதே தாங்க. இப்போ வந்துட்டு என்னன்னா பிக் டேட்டா ப்ராசஸிங்ல நம்ம வந்து என்னன்னா ஸ்பார்க்குங்கிறத யூஸ் பண்ணுவோம். பை ஸ்பார்க்கை யூஸ் பண்ணி தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம அதில் பார்த்தோம் இல்லைங்களா? டிஎஃப் டாட் ஃபில்டர் அப்படிங்கிறது, டிஎஃப் டாட் ஃபில்டர், அதுக்கப்புறமா அது உள்ளுக்குள்ள போட்டிருந்தாங்க டிஎஃப் டாட் ஸ்டேட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் இல்லையா? அது வந்து ஒரு ஸ்பார்க், பை ஸ்பார்க் டிபிக்கலா. ஸோ இப்போ ஸ்பார்க் மூலமா ஸ்னோஃப்ளேக்கை நீங்க கனெக்ட் பண்ணணும்னா அதற்கு இந்த ஸ்பார்க் கனெக்டர் ஃபார் ஸ்னோஃப்ளேக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? காஃப்கான்னு ஒன்று இருக்கு. காஃப்கான்னா என்னன்னா ரியல் டைம் டேட்டா இன்ஜெக்ஷன். அது என்னங்க ரியல் டைம் டேட்டா இன்ஜெக்ஷன்? டேட்டாவை மைக்ரோ செகண்ட், மில்லி செகண்ட் லேட்டன்சி இல்லாமல் அப்படியே கொடுக்கறது. இப்போ இதை உங்களுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இப்போ வந்துட்டு என்னென்னா ஒரு சிடிசின்னு சொல்லுவோங்க. இதெல்லாம் இந்த நம்ம டிப்பிக்கலாக டேட்டா இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். சேஞ்ச் டேட்டா கேப்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் சோர்ஸ் சிஸ்டம் இருக்குது. இப்போ ஒரு போஸ்ட்கிரேஸ் டிபிஏ எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆன டேட்டாவை டெஸ்டினேஷன் சிஸ்டம்க்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு we need something called change data capture. ஓப்பன் சோர்ஸில் டெபிசிஎம் அப்படிங்கிற டூல்லாம் இருக்குது. ஸோ இந்த சிடிசி பிஹைண்ட் தி சீன்ஸ் காஃப்கா மூலமாக தான் ஒர்க் ஆகும். ஏன்னா ரியல் டைமில் ஒன்று நடந்த உடனே அந்த டேட்டாவை அப்படியே எடுக்கும். அதுக்கு காஃப்கா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காஃப்காவின் மூலமாக ஸ்னோஃப்ளேக்கில் டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கும் ரீடு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உபயோகப்படுத்துறது தான் வந்துட்டு என்னன்னா ஸ்னோஃப்ளேக் கனெக்டர் ஃபார் காஃப்கா. சரி, அடுத்தது செட்டா டிரைவர்ஸ் பார்க்க போறோம். இது எல்லாம் வந்து டிபிக்கல் லாங்குவேஜ் பேஸ்டு டிரைவர். சரிங்களா? நோட் ஜேஎஸ் டிரைவர் அப்படின்னா என்ன? நோட் ஜேஎஸ்ல இருந்து நான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். நோட் ஜேஎஸ்ல இருந்து எப்படி வந்து ஸ்னோஃப்ளேக்கு கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நோட் ஜேஎஸ் டிரைவர். கோ லாங்குவேஜ்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணோம்னா கோ டிரைவர். டாட் நெட்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணோம்னா டாட் நெட் டிரைவர். சரிங்களா? அடுத்தது ஜேடிபிசி, ஓடிபிசி. இது காமன்ங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
ஜேடிபிசின்னா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, ஓடிபிசின்னா ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஸோ இப்போ உங்களுடைய கிளைண்ட் சிஸ்டம் ஜேடிபிசியை சப்போர்ட் பண்ணலாம், இல்லை ஓடிபிசியை சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் ஜேடிபிசி ஓடிபிசி மூலமாக இந்த டிரைவர்ஸை உபயோகப்படுத்தி நீங்கள் உங்களுடைய ஸ்னோஃப்ளேக்கு கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பிஹெச்பி டிரைவர். இப்போ நீங்கள் வந்து பிஹெச்பி லாங்குவேஜில் நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறீங்கன்னா இந்த பிஹெச்பி பிடிஓ டிரைவர் யூஸ் பண்ணி உங்களால் டேரெக்டாக ஸ்னோஃப்ளேக் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். லாங்குவேஜஸை மட்டும் பாருங்கள். இதில் Node.js பார்க்கணும், Go பார்க்கணும், .NET பார்க்கணும், PHP பார்க்கணும். பைத்தன் காஃப்கா இஸ் ஃபைன். பைத்தன் அண்ட் காஃப்கா வந்து காமன். பைத்தன் வந்து நேட்டிவாக பைத்தன் இஸ் காமன், ரைட்டுங்களா? அதனால் இது டிப்பிக்கல் லாங்குவேஜ்னா Node.js, Go, .NET, PHP. ஓடிபிசி ஜேடிபிசி அது வேறு கேட்டகரியில் வந்துடும் உங்களுக்கு. சரியா? அடுத்தது ஸ்னோ சீக்வல். இதை பற்றி நான் பேச மாட்டேன், ஏற்கனவே நிறையா பேசிட்டேன். அடுத்து ஸ்னோ சிடி. இதை பற்றி நான் பேச மாட்டேன், ஏற்கனவே நிறையா பேசிட்டேன். ஃபைனலாக ஜாவா டெலிமெட்ரி லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்குது. டெலிமெட்ரி டேட்டான்னு ஒன்று இருக்குங்க. அதாவது என்னென்னா இந்த ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ட்ரேசஸ், மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு சிஸ்டமினுடைய பர்ஃபார்மன்ஸை நமக்கு எமிட் பண்ணக்கூடிய மெட்ரிக்ஸுக்கு பேர் ட்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ட்ரேஸை வந்து ஜாவா மூலமாக தான் உங்களால் எடுக்க முடியும். அதை கொடுக்கக்கூடிய லைப்ரரி, அந்த லைப்ரரி தான் இந்த com.snowflake.telemetry.telemetryங்கிற கிளாஸ். இந்த லைப்ரரி மூலமாகவும் நம்மளால் ஸ்னோஃப்ளேக்கு கூட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷனுங்க. இந்த டாக்குமெண்டேஷன் உண்மையாகவே ரொம்ப நல்ல டாக்குமெண்டேஷன். இதில் நம்ம இப்போ பேசுனது எல்லாமே இதில் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா இதற்கான கரஸ்பாண்டிங் டாக்குமெண்டேஷன் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்னோ பார்க் அப்படின்னா இந்த டாக்ஸில் போனீங்க அப்படின்னா அது ஸ்னோ பார்க்குக்கான டாக்குமெண்டேஷனை உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்து இப்போ டிப்பிக்கலாக இப்போ இன்னொன்று பார்ப்போம். பைத்தன் கனெக்டரை பார்ப்போம். ஸ்னோஃப்ளேக் கனெக்டர் ஃபார் பைத்தன். இந்த டாக்குமெண்ட்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இது என்ன பண்ணும், உங்களுக்கான பைத்தன் கனெக்டர் கொடுக்கும். பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, யூஸ் பண்ணுறது எப்படி. இப்போ போனீங்கன்னா இதுக்குள்ளே போனீங்கன்னா யூஸிங் தி பைத்தன் கனெக்ட் இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். con.cursor இதில் போட்டு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோன்னா இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். ஒரு டேட்டாவை லோட் பண்ணோன்னா நீங்கள் இப்படி தான் லோட் பண்ணணும். இந்த மாதிரி என்டையர் செட் ஆஃப் திங்ஸ் இந்த ஒரு கன்சாலிடேட்டடான ஒரு இதுக்குள்ளே இடத்துக்குள்ளே இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்டேஷன். இதை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதுக்குள்ளே போயிட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் நிறையா நாலேஜ் கற்றுக்கணும், எனக்கு நிறையா வேணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷனுக்கு உள்ளே போய் அதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த செட் ஆஃப் லிஸ்ட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ஸ் எழுதுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வேணும், புதுசாக என்ன விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் எழுதுங்க. அதை வச்சுக்கிட்டு நான் அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கற்றனை தூரும் அறிவு. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.